சினிமாவில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இடம் பிடிச்சவர் நீங்கள். ஆமாம் சார். அப்படி சினிமா மேலே ஒரு ஆர்வம் எங்கே தொடங்கிச்சு? என் ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை சார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து பேஸ்கெட்பால் ஆடி அது மூலிமா ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஒரு பேங்க்லேயோ ரயில்வேஸ்லேயோ வாங்கி அப்படி என்னோடய வாழ்க்கையை ஓட்டணும் தான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்தது. காலேஜ் முடித்த கையோடு எங்கள் அப்பா வந்து பேரலிசிஸ் ஸ்ட்ரோக் வந்துட்டதுனால நான் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேக்ட்ரி எங்களுது பழைய வண்ணாரப்பேட்டையில் சென்னையில். அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. வித்தின் 2 இயர்ஸ் எங்கள் அப்பாவும் காலம் போயிட்டார். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு சென்னையிலே ஒரு மேன்ஷனில் தங்கி சரி என்ன பண்ணுறது, மறுபடியும் வந்து வேலைக்கும் போக முடியாது. ஏன்னா அப்போது டூ லேட். அது ஆக்சுவலாக எப்போவுமே கரண்ட்டில் யார் யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காங்களோ யார் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். பட் 2 வருஷம் கழிச்சு போய் வேலை தேடும்போது அது டூ லேட் ஆகிப்போச்சு. ஏன்னா கரண்ட்டில் இருந்தால் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட்டு. அப்போது ஒரு தனியார் வங்கியோடைய கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிவிட்டு மேன்ஷனில் தங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்து மதுரையில் கோயம்புத்தூரில் நடந்தது. என்னோடய ஸ்கூல்மேட்டோட மேரேஜ். நாங்கள் ஸ்கூல்மேட்ஸ்லாம் சேர்ந்து ட்ரெயினில் அங்கே போய் இறங்கிட்டு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு எல்லோரும் ஊட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வேன் ஒன்று பேசிட்டு ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்ற பசங்கள்லாம் சொல்ல சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்கு மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே வரும்போது கைரேகை ஜோசியம் அப்படி ஒரு போர்டு போட்டுருந்தது. என் ஃப்ரெண்டு பிரகாஷ் இருந்துக்கிட்டு நீ தான் விட்டு விட்டு வந்து கஷ்டப்படுற, பார்த்துட்டு போகலான்டா. பசங்களாம் வந்து டைம் ஆச்சு ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. பட்டு அவன் விடாப்படியாக என்ன உள்ளே கூட்டின்னு போயிட்டான். உள்ளே போனோன்னே சாமி வந்தோடனே ஃபஸ்ட்டு என் கை தான் கேட்டார். பார்த்துட்டு நீங்கள் ஒரு நடிகரா அப்படின்னாரு. இல்லை சாமி நமக்கு அதுவும் சம்மந்தம், ஏன்னா அதை பற்றிலாம் எனக்கு தாட்டு நினச்சி கூட பார்த்ததில்ல. இல்லை சாமி எனக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா அவர் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க, நடிகரா ஆகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இவன் கூட இருக்கிற பசங்கள்லாம் இவன் போய் மற்ற பசங்களாம் சொல்ல மற்ற பசங்களாம் வந்து அதில் 2 பேர் கேமராலாம் எடுத்துருந்தாங்க. ஊட்டியில் நல்ல கிளைமேட்டில் விதவிதமாக ஸ்டில்ஸ்லாம் எடுத்து அப்புறம் அவன் வேலையை பார்த்துன்னு போயிட்டான். பிரிண்ட்டு போட்டு காமிக்கவே இல்லை ஒன்றும். நான் வந்து ஃபோட்டோவை காமிடா அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதம் தள்ளி போய் அதுக்கப்புறம் பிரிண்ட்டு போட்டு காமிச்சானுங்க. பசங்கள்லாம் வந்து சூப்பராக சொல்லி அதில் ஒருத்தன் வந்து குமரவேல்னு சொல்லிட்டு அவன் ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அவன் என்ன சொன்னான்னா என் ஃப்ரெண்டு தான் வந்து சங்கர் சாரோடைய அசோசியேட்டு வசந்த பாலன், அவர்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்.